வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் வரலாறு பார்ட் ஒன்லேருந்து நம்ம பார்த்துடலாம். வரலாறில் என்ன பார்த்து போகிறோம் அப்படின்னா, அந்த ராஜபுத்திரர்களின் தோற்றம் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். இதில் யார் யார் வந்தாங்க, அந்த பரமாரர்கள், இந்த ராஜபுத்திரன் வரக்கூடிய இவங்கெல்லாம் வரிசை அந்த இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். பாலர்கள், சரிங்களா, இதில் யார் யார் இருந்தாங்க, அதே மாதிரி சௌஹான்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் யார் யார் இருக்காங்க, முகமது கோரி எப்படி உள்ளுக்குள்ளே வந்தார், நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தார், அந்த ராஜபுத்திரருடைய அந்த கலை பண்பாடு பற்றி நம்ம இதில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே நமக்கு என்ன சொல்கிறது, மைண்ட் மேப் மூலம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கஜினி மஹமூது வந்திருக்காருன்னா அவர் சுற்றி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா 772 முகமது பின் காசிம் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தார். அதுக்கப்புறம் கஜினி வந்திருப்பார், அப்புறமா கோரி வந்திருப்பார். ஸோ இவங்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்கள், இவர்கள் தான் முதல்ல வந்து இந்தியாவுக்கு வந்த முதல் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க முஸ்லீம் மதத்தை பரப்பி அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு 1206 இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு டெல்லி சுல்தானிய வம்சம் முகலாய வம்சம் நமக்கு தெரியும். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி ராஜபுத்திரர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரதிகாரர்கள், சௌகான்கள், சோழங்கிகள், பரமாரர்கள் இவங்ககிட்ட இருந்தால் நம்ம என்னென்ன எடுத்து போகிறோம் அப்படின்னா, வட இந்தியாவுடைய அந்த புதிய அரசுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜபுதினம் அப்படின்றது ராஜபுத் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ராஜபுதினம் அப்படிங்கிறது முதல்ல இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேஜ் இருந்துச்சுன்னு பாருங்களேன். இந்தியாவுக்குள்ள ராஜபுதினம் அப்படிங்கிறது ராஜபுத்திர அரசுகளுடைய கூட்டமைப்பால் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. அதில் ரொம்பவே புகழ்பெற்றது அப்படின்னு சித்தூர் அப்படின்னு சொல்லப்படுது. சித்தூர் அப்படின்ற பேர் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அந்த ராஜபுத்திரர்கள்ட்ட அடிப்படக்கூடிய வார்த்தைகள். இந்த சித்தூர் அப்படிங்கிற வார்த்தையை மைண்டில் வச்சுக்கோங்க. அடிக்கடி நம்ம வரலாறு படிப்போம் சித்தூர் அப்படிங்கிறது. சரிங்களா, சித்தூர். சரி, இப்போ இங்கே இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எல்லா ராஜபுத்திர அந்த இனத்தினுடைய அந்த குழு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இனக்குழுவினர் ஒருங்கிணைகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே இடம் சித்தூர் தான். அதாவது என்ன, சித்தூரில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முடிவு எடுக்கிறதுனால அந்த தான் ஒன்றா சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. மாலவம், குஜராத் இதனுடைய ஒப்பிடுறப்ப இந்த சித்தூர் சின்னது தான். இருந்தாலும் ராஜபுத்திரர்கள் இந்த 3 அரசர்களையும் ஆட்சி செய்கிறாங்க. சரிங்களா. ஸோ சித்தூருடைய ராணா, அதாவது அரசன்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, மாலவத்தை ஜெயிச்சதோட நினைவாக ஜெயஸ்தம்பா அப்படின்ற ஒரு வெற்றி தூண் சித்தூரில் நிறுவனார். ஜெயஸ்தம்பா, இது அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய கேள்வி. ஜெயஸ்தம்பா, சரிங்களா. இந்த பேரும் மைண்ட்ஸில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெயஸ்தம்பா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி தூண் சித்தூரில் நிறுவியிருப்பார். பிரதிகாரர்கள் பார்த்திங்கன்னா மேற்கிந்திய பகுதிகளிலையும் அதே மாதிரி பாலர்கள் இந்தியாவுடைய அந்த கிழக்கு பகுதியிலையும் தங்களுடைய அரசுகளை நிறுவியிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ 9ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், கன்னோஜ் அப்படின்னு இந்த பகுதிகள் மேலே பிரதிகார அரச வம்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. பார்த்திங்க அப்படின்னா 712 இந்த வருஷத்துக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதாவது கிபி 712 சிந்து பகுதியை அரேபியர் பிடிச்சதில் இருந்தே இந்தியாவில் இஸ்லாமுடைய காலகட்ட வரலாறு ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கன்னோஜ் ஆட்சி செஞ்ச அரசர்கள், குறிப்பாக யசோதரபுரம் நாட்டம் ஏறாத்தில் பார்த்திங்கன்னா 736 கிபி 736 எதிர்ப்பு காரணமாகவும் அவங்களுக்கு அப்புறம் 10ஆம் நூற்றாண்டுடைய இடைப்பகுதியில் பார்த்திங்கன்னா இடைப்பகுதி வரைக்குமே வட இந்தியாவுடைய அந்த பெரும் பகுதியும் கன்னோஜை ஆட்சி செஞ்ச அந்த ராஜபுத்திரருடைய அரசர்கள் பாருங்கள், அவங்களாம் இங்கே வரத்துக்கு இல்லாமல் இவங்கெல்லாம் பாருங்களேன், அந்த தலைவருடைய எதிர்ப்பு காரணமாகவும் இந்தியாவில் இஸ்லாமுடைய காலகட்டம் 1200 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். புரியுங்களா. அதுக்கு முன்னாடி அவங்க முயற்சி பண்ணிட்டு தான் நாங்கள் இந்தியாவுக்குள்ளே வரணும், போயிட்டு நம்ம சண்டை போடணும், நம்ம அதுக்குள்ளே என்ட்ராகி நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதான் ஸ்டார்ட். இப்போ இதில் என்னென்னா ராஜபுத்திரருடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜபுத் அப்படின்ற இந்த சொல் இது நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர அப்படின்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா. இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா அரச வம்ச ரத்தத்தின் வாரிசு அல்லது அந்த அரச வம்சத்தினுடைய வழித்தோன்றல் அப்படின்னு பொருள். அந்த ராஜபுத்திர அப்படின்றதுக்கு இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது. கிபி 647 ஹர்ஷருடைய மறைவு இல்லைங்களா. ஸோ கிபி 647 ஹர்ஷருடைய மறைவுக்கு அப்புறம் வடக்கு மற்றும் இந்த மத்திய இந்தியாவுடைய இந்த பல பகுதிகளில் பல ராஜபுத்திர இனக்குழுக்கள் தங்களுடைய அரசுகளை நிறுவிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ராஜபுத்திரருடைய மிக முக்கியமான 3 குலங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வம்சி, அதாவது 3 குலங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார், இன்னொருத்தர் 4 குலங்கள்னு சொல்லியிருப்பாங்க. சூரிய வம்சி அப்படின்ற சூரிய குலம், சந்திரவம்சி அப்படின்ற சந்திரகுலம், அக்னிகுலம் நெருப்பிலிருந்து தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூரியகுல சந்திரகுல வழித்தோன்றர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த ராஜபுத்திரருடைய முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பந்தேல்கண்டோட சந்தாளர்கள் சொல்லப்படுது. ஹரியானா பகுதியில் தோமரர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க சௌஹான்களால் தோற்கடிக்கப்படுறாங்க. சரிங்களா. ஜேம்ஸ் டாட், பேர் என்ன பேர், ஜேம்ஸ் டாட். இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜேம்ஸ் டாட்னா இப்போ புள்ளி இல்லை, டாட். சரிங்களா. ஜேம்ஸ் டாட் அப்படிங்கிறவர் என்னன்னா
அவர் தான் இந்த கீழ் திசை புலமையாளர்னு சொல்கிறது. இவர் வந்து கிபி 1829 வாக்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 36 ராஜபுத்திர அரச குலங்களை பற்றி ஒரு பட்டியலே போடுறார். 36 பேர் தான் சொல்கிறார். அதில் முக்கியமாக 4 குலங்கள் சிறப்பு தகுதி பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் இங்கே இருக்கக்கூடிய இவங்க யார் அப்படின்னா பிரதிகாரர்கள், சௌகான்கள், சோழங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாளுக்கியர்கள். சோழங்கிகள் அப்படின்னா சாளுக்கியர்கள் சொல்கிறது, அதாவது தக்கான சாளுக்கியர்கள்கிட்ட இருந்து வேறுபட்டவங்க. நீங்கள் இவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. அப்படி பவாரை சேர்ந்த பரமர்கள் பா பா அப்படின்னு வருது. சரி, இந்த 4 குல மரபினரும் பார்த்தீங்க அப்படின்னா அக்னிகுல தோன்றல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, பிரதிகாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க கிட்ட நம்ம என்ன தெரிஞ்சு போகிறோம். பிரதிகாரர்கள் அப்படின்னா 4 முக்கியமான குலமரபுகளில் சேர்ந்த ராஜபுத்திரர்களில் ஒரு பிரிவினை பிரதிகாரர்கள் அப்படின்னு சொல்லுது, அல்லது கூர்ஜர பிரதிகாரர் அப்படின்னு சொல்லுது. கூர்ஜரவிலிருந்து வந்தவங்க கூர்ஜர பிரதிகாரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பிரதிகாரர்கள்னு வந்துட்டாலே அவங்க கூர்ஜரன்ற பேர் ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கணும். இதை கூர்ஜராட்டிரா அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம். ரைட், இப்போ இங்கே என்னென்னா கிபி 6ஆம், அதாவது கூர்ஜராட்டிரா அப்படிங்கிறது ஒரு ஜோத்பூரில் இருக்குது. ஜோத்பூர் சரிங்களா, ஆட்சி செஞ்சவங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டில் ஹரிச்சந்திரா அப்படிங்கிறவர் கூர்ஜர அரச வம்சத்தோடைய அடிக்கல்ல நாட்டினதாக சொல்லப்படுது. சரிங்களா, இது ஒரு பாயிண்ட். பிரதிகார அரசர்களில் முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் அப்படின்னா முதலாம் நாகப்பட்டர் தான். முதலாம் நாகப்பட்டர் இவர் பேரை வந்து மேல் வச்சுங்க. இதில் வந்து இவர் வந்து நாகப்பட்டர், முதலாம் நாகப்பட்டர், முதலாம் அப்படின்றது மட்டும் எழுதிட்டு விட்டுருங்க. நாகப்பட்டர் இது வந்து ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. முதலாம் நாகப்பட்டர் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் பரூச், ஜோத்பூர் அப்படின்னு இந்த பகுதியில் ஆட்சி செஞ்ச அவர் தன்னுடைய ஆட்சி பரப்பை குவாலியர் வரைக்கும் விரிவுபடுத்தினார். அவருக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர் வந்து வத்சராஜா அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு அப்புறம் இவருக்கு பின்னாடி இந்த வத்சராஜா ஒட்டுமொத்த வட இந்தியா மேலேயும் ஆதிக்கம் செலுத்தணும்னு ஆசைப்பட்டார். கன்னோஜை பிடிக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி வங்காள பகுதியுடைய பாலவம்ச அரசரான தர்மபாலாவோட பகை வர்றதுக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறது. தர்மபாலாவோட பகை. சரிங்களா, இது ஒன்று மெயிலிச்சுங்க. மாலவத்துடைய கூஜர பிரதிகாரர்கள், தக்கான பகுதியை சேர்ந்த ராஷ்டிரகூடர்கள், வங்காளத்து பாலர்கள், இந்த 3 பேர்களில் ஒவ்வொருத்தரும் வளம் நிறைஞ்ச கன்னோஜ் மேலே தான் அவனுடைய மேலாதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு வந்தாங்க. இதனால் வந்து அந்த மும்முனை போட்டியில் வந்து இந்த 3 சக்திகளும் பலவீனம் அடைஞ்சதுன்னு சொல்லப்படுது. வத்சராஜாவை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிட்டவர் 2ஆம் நாகப்பட்டர். பாருங்களா, இவர் 2ஆம் நாகப்பட்டர். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராமபுத்ரா அப்படிங்கிறவங்க, இவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு சாதனைகள் எதுவும் செய்யலை. ராமபத்ராவுக்கு அப்புறம் அவருடைய மகனான மிகிர போஜா அல்லது போஜா அப்படிங்கிறவர் அரியணை ஏறுறாரு. சரிங்களா, மிகிர போஜா இவங்களுக்கு பின்னாடி. சரிங்களா, ஏறாரு. பதவி ஏற்றுக்கிட்ட சில ஆண்டுகளுக்குள்ள பிரதிகாரருடைய அதிகாரத்தை வலிமைப்படுத்தணும் அப்படின்றதுல அவர் வெற்றி பெற்றார்னு சொல்லுவாங்க. ரொம்பவே வலிமைப்படுத்தார்னு சொல்லுவாங்க. போஜாவுக்கு அப்புறம் 1 நூற்றாண்டு காலம் பிரதிகார பேரரசு புகழோடையும் பேரோடையும் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. சரி, அரேபியர்களை வெற்றிகரமாக எதிர்த்த பிரதிகாரர்கள் தங்களுடைய கவனத்தை கிழக்கு பக்கமாக, இந்த பக்கம் வங்காள பகுதி இருக்கு பாருங்க, அந்த கிழக்கு பக்கமாக திருப்பினாங்க. முதல் 1000 ஆண்டுகளுடைய கடைசியில் ராஜஸ்தான் மற்றும் அந்த மாலவத்துடைய பெரும் பகுதியை அவங்க ஆட்சி செஞ்சாங்க. கன்னோஜியும் சில காலம் தன்னுடைய வசந்தம் வச்சுருந்தாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து பிரதிகாரர்கிட்ட சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், பாலர்கள். இவங்ககிட்ட இருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பாலர்கள், தர்மபாலர் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து தர்மபாலர். இந்த தர்மபாலர்கிட்ட நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், 770 810 வரைக்கும் ஒரு ஆட்சி பண்ணவர். பால அரச வம்சத்தை உருவாக்குனவர் கோபாலர் அப்படின்னு பேர். அதாவது கோபாலர் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பாலர்கள் வம்சத்தை உருவாக்குனவர். இதுதான் ஸ்டார்டிங்கில் நம்ம கொண்டு வருவோம். அதில் ஸ்பெஷல் அவர் தர்மபாலர். அரச பரம்பரையை சேர்ந்தவர் அப்படின்ற வரலாற்று பின்னணியெல்லாம் அவருக்கு கிடையாது. அவருடைய திறமை காரணமாக மக்கள் அவர் வந்து அரசராக தேர்வு செஞ்சாங்க. கிபி 750 770 வரைக்கும் அந்த வரையிலான அந்த ஆட்சி காலகட்டத்தில் அவர் வங்காளத்தில் பாலருடைய எதிர்கால மேன்மைக்கான அடித்தளத்தை அமைச்சார்னு சொல்லப்படுது. அவருடைய மகன் தான் தர்மபாலர். பால அரச வட இந்திய அரசியலில் ஒரு வலிமையான சக்தியை உருவாக்கினார். கன்னோஜுக்கு எதிராக வெற்றிகரமான ஒரு படையெடுப்பை அவர் எடுத்தார். இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். அவர் மிக சிறந்த பௌத்த ஆதரவாளர்னு சொல்லப்படுது. அவரால் உருவாக்கப்பட்ட அந்த விக்ரமசிலா மடாலயம் பௌத்த கல்விக்கான மிக சிறந்த மையம்னு சொல்லப்படுது. சரிங்களா, தர்மபாலரை தொடர்ந்து அவருடைய மகன் தேவபாலர் ஆட்சிக்கு வரார். ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பாலருடைய ஆட்சி அதிகாரத்தை கிழக்கு பக்கம் நோக்கி, காமரூபம் அப்படிங்கிறது அஸ்ஸாமுடைய பழைய பேர். காமரூபம் அப்படிங்கிறது இன்றைக்கி அஸ்ஸாம் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய பழைய பேர். சரிங்களா, இந்த பேரையும் மைல் வச்சுக்கோங்க. காமரூபம் அப்படின்னு அந்த பகுதி வரைக்கும் அவர் விரிவுபடுத்தினதாக ஒரு தகவல் சொல்லுது. அவரும் ஒரு தலை சிறந்த பௌத்த ஆதரவாளர்னு சொல்லப்படுது. அவர் பௌத்தர்களுக்கு 5 கிராமங்களை கொடையாக கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. அவரும் மகதத்தில் மடாலயங்களில் பல கோயில்களையும் கட்டினார். தர்மபாலர், தேவபாலர் இவங்களுடைய ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றுடைய சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள்
அப்படின்னு அந்த வரலாற்றறிஞர் ஆர்சி மஜும்தார் கருத்து சொல்லியிருப்பார். ஆர்சி மஜும்தார் வந்து வரலாற்றில் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டே வந்துட்டு இருப்பார். சரி, தேவபாலருக்கு அப்புறம் 5 அரசர்கள் அந்த பகுதியை சிறப்பாக சொல்கிற அளவுக்கு ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் 988 முதலாம் மகிபாலர் அரியணை ஏறினதை தொடர்ந்து பாலர் அரச முன்னாடி எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேரையும் புகழையும் அணைஞ்சதுன்னு சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்து மகிபாலர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம வரிசை பார்ப்போம். அதாவது மகிபாலர் பற்றி சொன்னால் 958 1038 வரைக்கும் முதலாம் மகிபாலர் பால வம்சத்துடைய மிக சிறந்த வலிமை மிக்க அரசர் அப்படின்னு சொல்லப்படுது. பால வம்சத்துக்கே அவர் 2ஆம் பால வம்சத்தை தோற்றுவிச்சார் இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆட்சி பண்ணியிருப்பார். பிரதிகாரருடைய வீழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா மகிபாலருக்கு வட இந்திய அரசியல் நிகழ்வுகளில் முதன்மையானவராக இருக்கிற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. ஆனால் தென்னிந்திய அரசரான ராஜேந்திர சோழனுடைய படையெடுப்பு காரணமாக வாரணாசிக்கு மேலே தன்னுடைய அதிகாரத்தை விரிவுபடுத்த அவரால் முடியல. சரிங்களா? அதனால் பாலவம்சத்துடைய பழைய பேரையும் புகழையும் மகிபாலர் மீட்டு எடுத்தார் அப்படிங்கிற லெவலில் மட்டும் அவர் வச்சுக்குவாங்க. சரி, வாரணாசி, சார்நாத், நாலந்தா இந்த இடங்களில் சமயம் சார்ந்த ஏராளமான கட்டிடங்கள் வந்து மகிபாலர் கட்டினதாக ஒரு தகவல் உண்டு. மகிபாலருடைய இறப்பை தொடர்ந்து பாலவம்சம் வீழ்ச்சி அடைஞ்சு சேனா வம்சத்துடைய வருகைக்கு வழிவிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அடுத்தது நம்ம சௌகான்களை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சௌகான்கள் இருந்து நம்ம என்ன எடுத்து போகிறோம்னா பாருங்க, செம்மராஜ், பிரிதிராஜ், முகமது கோரி 1191 1192 தரைன் போர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இந்த ஏரியாவில் அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க. சௌகான்கள் பார்த்தீங்கன்னா கிபி 956 கிபி 956 சரிங்களா? 956 1192 வரைக்கும் இன்றைய ராஜஸ்தானுடைய கிழக்கு பகுதியில் சாகம்பரி நகரில் தலைநகரை நிறுவி ஆட்சி செஞ்சதை ஒரு தகவல் உண்டு. இந்த ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவிச்சது பார்த்தீங்கன்னா சிம்மராஜ் அப்படிங்கிறத இவர் இந்த ராஜவம்ச வம்சத்தை தோற்றுவிச்சார்னு சொல்லப்படுது. சிம்மராஜ் சரிங்களா? இவர் அஜ்மீர் நகரை தோற்றுவிச்சார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி சௌகான்கள் பிரதிகாரர்களுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்களாக இருந்தாங்க. அரேபியர்கள் படையெடுத்துட்டு வந்தப்போ பிரதிகாரர்களுடைய தோளோடு தோல் நின்றவங்க இவங்க தான். சௌகான் வம்சாவளியுடைய கடைசி அரசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிருதிவிராஜ் சௌகான் தான் அந்த அரச வம்சாவளி அரசர்களையே தலை சிறந்தவங்க சொல்லப்படுது. பிருதிவிராஜ் சௌகான்கிட்ட சுற்றி தான் நமக்கு இந்த 1191 சம்யுக்தா பிருதிவிராஜ் அடிக்கடி நம்ம கதைகள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? சரி, 1191 நடந்த முதல் தரைன் போரில் முகமது கோரியை தோற்கடித்தார். இருந்தாலும் அடுத்த வருஷம் 1192 நடந்த 2ஆம் தரைன் போரில் அவர் பிருதிவிராஜ் தோற்றுருவார், கோரி ஜெயிச்சிருவார். சரிங்களா? ஸோ இது வந்து இங்கே இருக்கக்கூடிய அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இவங்க கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கூடிய அடுத்த ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சில தகவல் பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரருடைய அந்த கலை பண்பாட்டு மையங்களை பற்றி ஒரு சிலது பார்ப்போம். கலை மற்றும் கட்டடக்கலைக்கு ராஜபுத்திரருடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா முதல்ல கலை அப்படிங்கிற ஏரியாவில் என்ன ராஜபுத்திர அரசவைகள் பண்பாட்டு மையங்களாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சமய கருத்துக்களை மையமாக வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட பாணியான ஓவிய கலை மரபு, அந்த ஓவியக்கலை மரபுக்கு ஒரு பேர் ராஜபுத்திர அரசவைகள் இருந்துச்சு. இந்த பாணியிலான ஓவியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஓவியங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா ராஜஸ்தானிங்கிற பேரை மையில் வச்சுக்கணும். கலை அப்படின்னா ராஜஸ்தான் அப்படின்ற பேர் சொல்லப்படுது. ராஜஸ்தானி பாணியிலான ஓவியங்கள் பெக்கனேர், ஜோத்பூர், மேவார், ஜெய்சல்மார், அதாவது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்களுக்கு பேர் பெக்கனேர், ஜோத்பூர், மேவார், ஜெய்சல்மார் அப்படிங்கிறது இந்த பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இடங்கள்லாம் இது இருக்குது. பிருதிராஜ் சௌகானுடைய மறைவுக்கு அப்புறம் சில நூற்றாண்டுகள் கழிஞ்சதுக்கு அப்புறம் சந்த் பார்தை அப்படின்ற கவிஞர் பிருதிவிராஜ ராசோ அப்படின்ற பேரில் ஒரு நீளமான காவியத்தை எழுதியிருப்பார். சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான தகவல். நெக்ஸ்ட் இதிலே பார்த்தீங்கன்னா கட்டடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் கட்டுறதுல ராஜபுத்திரருடைய தலை சிறந்துன்னு சொல்லுவாங்க. சித்தோர்கள், ரன்தம்பூர், கொம்பல்கர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி குவாலியர், சந்தேரி, அசிர்கர் இதெல்லாமே மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்களுடைய பேர். இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய இந்த வலிமையான கோட்டைகள் ராஜபுத்திரருடைய கட்டடங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுது. ராஜபுத்திரருடைய குடியிருப்பு கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டுன்னு இருக்குது அப்படின்னா குவாலியரில் இருக்கக்கூடிய மான்சிங் அரண்மனை ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆம்பூர், ஜெய்ப்பூரில் இருக்கிறது ஆம்பூர் கோட்டைன்னு சொல்கிறது. ஜெய்ப்பூரில் ஆம்பூர் கோட்டை. சரிங்களா? அதே மாதிரி உதய்பூர் ஏரியில் நடுவில் இருக்கக்கூடிய அரண்மனை அப்படின்னு இது எல்லாத்தையும் வரிசை சொல்லுவாங்க. ஜோத்பூரில் இருக்கக்கூடிய மாளிகை, இதை பாருங்கள், ஜோத்பூரில் இருக்கக்கூடிய மாளிகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. கஜுராஹோ அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோயில்கள், கோனார்க்கில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில்கள், அபு குன்று மேலே கட்டியிருக்கிற தில்வார சாமன கோயில்கள், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கந்தரியா கோயில், இது எல்லாமே ராஜபுத்திரருடைய கோயில் கட்டடங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுது. பந்தேல்கண்டில் இருக்கக்கூடிய இந்த கஜுராஹோ வளாகத்தில் மொத்தம் 30 கோயில்கள் இருக்குது. ஜோத்பூரில் இருக்கிற 32 மைல் தூரத்தில் இருக்கிற ஜோத்பூரிலிருந்து 32 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஓசியான் அப்படின்றதுல 16 இந்து சமண கோயில்கள் இருக்குது. அதோடைய மையத்தில் 11 பொதுமைய கட்டிடங்கள் இருக்கிற கூவி மாடம் இருக்குது. இப்போ வந்து இது பாலருடைய பண்பாட்டு பங்களிப்புன்றதை மட்டும் தனியாக நம்ம பார்ப்போம். ஸோ இது மட்டும் முக்கியமானதாக தகவல் எடுத்துக்காதீங்க. பின்னாடி இன்னும் இதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வருது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து அந்த பண்பாடு, கலை இதிலிருந்து கேள்விகள் நிறைய வந்துட்டு இருக்கு.
இவங்களுடைய பண்பாடு, அதாவது பாலர்கள் மகாயான பௌத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்கன்னு சொல்லப்படுது. இவங்களுடைய சமய பரப்பாளர்கள் மூலமாக திபெத்தில் பௌத்தத்தை நிறுவனதாக ஒரு தகவல் உண்டு. திபெத்திய பௌத்தத்தை சீர்திருத்தம் செஞ்சவர்னு சொல்லக்கூடிய அதிசா, இவர் பேரை மைண்டில் வச்சுக்கோங்க. 981 1054 வரைக்கும் வாழ்ந்தவர். விக்ரமசீல மடாலயத்துடைய தலைவராக இருந்தவர். விக்ரமசீல மடாலயத்தினுடைய தலைவர். சுமத்ரா, ஜாவா இந்த இந்த பகுதிகளை சேர்ந்த இந்த பௌத்த சைலேந்திர அரசரோட பாலர்கள் சுமூகமான ஒரு உறவை எடுத்துக்கிட்டாங்க. அந்த பாலர்கள் வந்து அவங்கக்கிட்ட சுமூகமான உறவை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாலர்களுடைய ஆதரவால் ஒரு புது பாணியோட ஒரு கலை பாணி உருவாச்சு. இது பாலர்களின் கலை அல்லது கிழக்கிந்திய கலை அப்படின்னு சொல்லப்படுது. பாலர்களின் கலை அல்லது கிழக்கிந்திய கலை, சரிங்களா? ஸோ இந்த கலைப்பாணி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா செப்பு சிலைகள், செம்புகளான சிலைகள் இருக்கு பாருங்க. செப்பு சிலைகள்லையும் பனை அந்த ஓலைகள்லையும் வரைஞ்ச ஓவியங்கள் அப்படின்ற ஒரு வடிவங்களை வெளிப்படுத்த ஒரு தகவல் சொல்கிறாங்க. சரி, அடுத்தது பாருங்க. இஸ்லாமின் தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த இஸ்லாமின் தோற்றத்துலேருந்து நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துக்க போகிறது என்னென்னா, ஸ்டார்டிங்கே இதுலேருந்து தான் கஜினி மாமூதுலேருந்து தான் வரும். அதாவது காசிம் இருப்பார், அதுக்கு பின்னாடி இவர்கிட்ட வரும். இந்த கலைப்பணி மேக்ஸிமம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவங்க இந்த ஏரியாக்காரங்கன்னு சொல்லுவோம். இஸ்லாமுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா ஒரு சமய நம்பிக்கையாக இல்லாமல் அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்காவில் உருவாகிச்சு. இந்த தோற்றுவிச்சவர் பேர் முகமது நபிகள் நாயகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். ஸோ ஒரு இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் ஆளப்பட்டால் அந்த அரசு கலீபத் அப்படின்னு சொல்கிறது. கலீபத் அப்படின்னு சொல்கிறது. கலீஃபா அப்படிங்கிற சொல்லுக்கு இறைதூதர், முகமது நபிகளுடைய பிரதிநிதி அப்படிங்கிறது பொருள். அதாவது உமையத்துகளும் அப்பாசிதுகளும் தொடக்க கால கலீபத்துகளுக்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 8ஆம் நூற்றாண்டு இந்தியாவில் சிந்து பகுதியை பிடித்த முஸ்லீம் படை வீரர்களாகவே அரேபியர்கள் முதல்ல அறிமுகமானாங்க, சரிங்களா? அரசருடைய எதிர்ப்பின் விளைவாக அரேபியர்களால் சிந்துவை தாண்டி தங்களுடைய ஆட்சியை விரிவுபடுத்த முடியல. 9ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில் அப்பாசி கலீஃபாக்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்தியாவிலையும் மற்ற பகுதிகளிலும் இருந்து அரேபிய இராணுவ தளபதிகள் கலீஃபாக்களுடைய அதிகாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சுதந்திரமான சுல்தான்களாக ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. கஜினியை தலைவராக கொண்ட, கஜினிங்கிறது ஒரு நாடுங்க, துருக்கி ஆளுநர் அல்ப்லஜின் அப்படின்னு சொல்கிறவர், அவங்கள ஒருத்தர் சொல்லப்படுது. அதான் அந்த ஆளுநர் பேர் அல்ப்லஜின் அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்ட அவருடைய மருமகன் சபக் டிஜின் வடமேற்கு திசை வெளியாக இந்தியாவை பிடிக்கிறதுக்காக விரும்பினார், இந்தியாவில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய விருப்பத்தை அவருடைய மகன் கஜினி மாமூது தான் நிறைவேற்றினார்னு சொல்லுவாங்க. இப்போ கஜினி மாமூது பற்றி பார்ப்போம். முகமது கஜினி பேர் தாங்க மாமூது அப்படின்னு சொல்கிறோம். மாமூது வேற போல, முகமது வேற அப்படின்னு நினைக்காதீங்க. கஜினி முகமது அப்படிங்கிறது தான். முகமது கஜினி கேள்விப்பட்டிருக்கலாம், அவரே தான் இவர், சரிங்களா? கஜினி மாமூது கிபி 997 1030 அவருடைய காலகட்டம் சொல்கிறது. கஜினி மாமூது இந்தியா மேலே சூறையாடுறதுக்காக திடீர்னு படையெடுப்பு நடத்துகிறதா ஒரு தகவல் சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வட இந்தியா பல சிற்றரசுகளை பிரிஞ்சு இருந்துச்சு. அதில் ஒன்று அப்படின்னு சொல்கிறது இந்த ஷாஹி அரச, அதாவது ஷாஹி அரசு பஞ்சாப்லேருந்து காபூல் வரைக்கும் பரவி இருந்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுது. கன்னோஜ், அதேமாதிரி குஜராத்து, காஷ்மீர், நேபாளம், மாலவம், பந்தேல்கண்டு அப்படின்னு இந்த பகுதிகள் எல்லாமே மற்ற முக்கியமான அரசுகள்னு சொல்லப்படுது. ஷாஹி அரசுக்கு எதிராக எடுத்த படையெடுப்புகளில் அதோட அரசர் ஜெயபாலர் வந்து 1001 தோற்கடிக்கப்பட்டார். இந்த தோல்வியை பொறுத்துக்க முடியாமல் அவமானம் அவர் நினச்சி ஜெயபாலர் தன்னைத்தானே மாச்சிக்குவார், அது இறந்துருவார். அவருக்கு அப்புறம் வந்தவர் ஆனந்தபாலர் அப்படின்னு சொல்கிறது. ஜெயபாலர் இது தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஆனந்தபாலர் அதாவது கஜினி மாமூத்துக்கு எதிராக போரிட்டார். 1008 பெசாவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைகுந்த் அப்படின்ற இடத்துல அவர் தோற்கடிக்கப்பட்டார். சரி, வைகுந்தில் அவர் அடைஞ்ச வெற்றியோடைய விளைவாக கஜினி மாமூது பஞ்சாப் வரைக்கும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். அப்புறம் இந்தியா மேலே அவருக்கு எடுத்த அந்த படையெடுப்புகள், அப்புறம் கோயில்களையும் நகரங்களையும் கொள்ளையடிக்கிறது தான் நோக்கமாக வச்சுட்டுப்பார். அது ஒரு முக்கியமான தகவல். 1011 பஞ்சாபில் இருக்கிற நாகர்கோட், டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தானேஸ்வர் அப்படின்னு இந்த நகரங்கள் அவரால் சூறையாடப்பட்டுச்சு. அங்கிருந்து ஏகப்பட்ட அந்த கோயில்கள்லேருந்து ஏகப்பட்ட செல்வங்கள் அள்ளிட்டு போனார் அவர். 1018 பார்த்தீங்கன்னா கஜினி மாமூது புனித நகரம்னு சொல்லக்கூடிய மதுராவை கொள்ளையடிச்சார். கன்னோஜியும் அவர் தாக்குனார். கன்னோஜியோட அரசர் ராஜ்யபாலர் கன்னோஜை விட்டுட்டு வெளியேறி அப்புறமா அவர் இறந்துவார். கஜினி மாமூது நிறைய செல்வத்தோட ஊர் திரும்பினார் தான் ஒரு தகவல் உண்டு கஜினி மாமூது, சரிங்களா? இங்கே பாருங்க, அந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்துருவோம். பஞ்சாப் 1011, மதுரா 1018. அவருடைய அடுத்த படையெடுப்பு குஜராத் மேலே தான். 1024 1024 கஜினி மாமூது முல்தானிலிருந்து புறப்பட்டு ராஜபுத்திரத்துடைய குறுக்க படையெடுத்து வந்து சோழங்கி அரசர் 1ஆம் பீமதேவரை தோற்கடித்து அன்கில்வாட் நகரத்தை சூறையாடினார். கஜினி மாமூது ரொம்பவே புகழ்பெற்ற அந்த சோமநாதபுரம் கோயிலை கொள்ளையடித்து அங்கே இருந்த கடவுள் சிலையும் உடைச்சதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சிந்து பாலைவனம் வழியாக அவர் நாடு திரும்பினார். இந்த படையெடுப்பு தான் அவருடைய இந்தியா மேலே அவர் எடுத்த கடைசி படையெடுப்புன்னு சொல்லப்படுது. 1030 கஜினி மாமூது இறந்துருவார்.
அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு அரசர் தான் முகமது கோரி. இந்த கோரி கிட்டேருந்து வந்தவர் தான் குத்புதீன் ஐபக். இவர்கிட்ட இருந்தால் நம்ம டெல்லி சுல்தானுடைய பேரரசு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ முகமது கோரி கிட்டேருந்து இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, முகமது கோரிக்கு 1149 1606 வரைக்கும் இருக்கக்கூடிய அவருடைய காலகட்டம் சொல்லுது. கோரி பகுதியை சேர்ந்த முகமது அல்லது முகமது கோரி கஜினிக்கு கப்பம் கட்டுறதுல ஒரு குறுநில தலைவராக இருந்தவர் தான். கஜினி மாமுதோடைய இறப்புக்கு அப்புறம் சுதந்திரமான நான் வந்து இந்த பகுதியை ஆட்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சுதந்திர அரசாக அவர் அறிவிச்சிருவார். கஜனாவியா பேரரசோடைய வீழ்ச்சியை தனக்கு சாதகமாக்கிட்டு முகமது கோரி கஜினியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தார். கஜினிங்கிறது ஒரு நாடு. சரிங்களா? அந்த நாடு தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டார். கஜினியில் தன்னுடைய நிலையை வலிமையாகவும் பாதுகாப்பும் ஆக்கிறதுக்கு அப்புறம் இவர் தன்னுடைய கவனத்தை இந்தியா மேலே திருப்புறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். ஏன்னா இவர் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் டெல்லி சுல்தானி வம்சம், முகலாய வம்சம், முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்துட்டே இருக்கும். ஸோ கஜினி மாமுத் மாதிரி இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிடிச்ச தன்னுடைய பேரரசை விரிவாக்கம் செய்யணும்னு அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி 1175 முல்தானை பிடிச்சார். அவர் அடுத்தடுத்த படையெடுப்புகள் மூலமாக ஒட்டுமொத்த முல்தானையும் பிடிச்சிருவார். 1186 பஞ்சாபை தாக்கி அதை பிடிச்சிடுவார். 1186 இந்த வருஷம் பாருங்க வரிசையாக போட்டிருக்கேன், இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து தரைன் போர் அப்படின்னு சொல்லிட்டு 1191 92 தாங்கள் அகப்பட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற ஆபத்தான சூழலை புரிஞ்சுக்கிட்ட வட இந்திய இந்து அரசர்கள் பிருத்திவிராஜ் சௌஹான் கிட்ட போய் அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க. அந்த நெருக்கடி நிலையை சமாளிக்கிறதுக்காக ஆற்றல் கொண்டவர் பிருத்திவிராஜ் சௌஹான். அதாவது 1191 என்ன பண்ணுவோம்னா டெல்லிக்கு பக்கத்தில் தரைன் அப்படிங்கிற இடத்துல நடந்த போரில், இப்போ ஒரு போர் இருக்குது அப்படின்னா, இப்போ பானிப்பட்டு போர் இருக்குன்னா அது பானிப்பட்டு அப்படிங்கிற ஊரில் நடந்திருக்கும். தரைன் போருக்குன்னா அது தரைன் அப்படின்ற ஒரு ஊரில் நடந்திருக்கும். ஸோ தரைன் அப்படின்ற இடத்துல நடந்த போரில் முகமது கோரியை தோற்கடிச்சார் இவர் நம்ம பிருத்திவிராஜ் சௌஹான் முதல்ல 1191. இந்த போர் முதலாம் தரைன் போர்னு சொல்லப்படுது. இந்த தோல்வி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முகமது கோரி தீவிரமான ஏற்பாடுகள் எடுத்து பெரிய படையை திட்டினார். அந்த போர்க்களத்தில் தப்பிச்சு போயிட்டு ஒரு பெரிய படையை திரட்டிட்டு அடுத்த வருஷமும் அவரோடு தன்னுடைய பெரும்படையை பெஷாவர் முல்தான் வழியாக லாகூர் வந்து சேர்ந்தார். 1192 நடந்த 2ஆம் தரைன் போரில் பிருத்திவிராஜோடைய படைகளை முழுசாக தோற்கடித்த முகமது கோரி அவரையும் கொண்டார். பிருத்திவிராஜ் சௌஹானையும் கொல்லிட்டார். ஸோ 2ஆம் தரைன் போர் ராஜபுத்திரர்களுக்கு பெரிய இழப்பை கொடுத்து போர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பெரிய அரசியல் கௌரவம் பெரிய பின்னாடி சந்திச்சதுன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்தியாவில் அஜ்மீர்லேருந்து இஸ்லாமிய அரசு நிறுவப்பட்டதுன்னு அவங்க தான் ஸ்டார்டிங் பாயிண்டாக சொல்லலாம். கிபி 1206 முகமது கோரி இறந்துருவார். அதுக்கப்புறம் அவருடைய திறமை வாய்ந்த படைத்தளபதி குத்புதீன் ஐபக் இந்திய பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னை டெல்லியின் முதல் சுல்தான் அப்படின்னு சொல்லிக்குவார். யார்? குத்புதீன் ஐபக். ஓகேவா? ரைட். இப்போ இதுலேருந்து நமக்கு டெல்லி சுல்தானிய பேரரசு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஏரியாவில் கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்விகள் நிறைய வரும். அதனால் இதை கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டு ஹிண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு டெஸ்டிங் ரெடி ஆகிடுங்க. தேங்க்யூ.